எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து போய் சந்தித்தார். வைத்தியலிங்கத்தை சந்தித்தார், ஓபிஎஸ் டீமை சந்திச்சார். இந்த மாதிரி தகவல்கள் தான் வந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் புரளி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த இணைப்பாக்கான முயற்சி ஒரு கட்டத்துல நடந்துகிட்டு இருக்கா? அதாவது அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன். அண்ணன் சொன்னார் ஒரு 1800 கோடி எஸ்பி வேலுமணி கொடுக்க வேண்டியிருக்குன்னு. அது இன்னைக்கு வேந்தர் டிவியில் ஃபிளாஷ் நியூஸாக போட்டு தொண்டர்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணுங்க. ஒரு தாழ்மையான கோரிக்கை, ஆதாரத்தோட கொடுங்க. ஆதாரத்தோட அவர் அண்ணன் என்கிட்ட கேட்டால் கொடுத்துருவாரு. ஒரு ஃபிளாஷ் நியூஸ் கொடுங்க. ஏன் இவங்களோட பிரிவினை என்னங்கிறத ஒரு வேந்தர் டிவியில் ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஓட்டினா நல்லா இருக்கும். ஏன்னா தொண்டர்கள் தெரிஞ்சிருக்கட்டும், பணத்துக்காக தான் இந்த கட்சியை பிரிச்சு வச்சிருக்காங்க. பணம் தான் இதுக்கு முக்கியம். தன்னுடைய சுயநலத்துக்காக அடிப்பட்ட தொண்டர்களுக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் வெடிச்சிடும் சார் மேடம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த எடப்பாடியை ஒதுக்கணும், எடப்பாடி தள்ளிக்கிட்டு இன்னொரு தலைவர் வரணும், செங்கோட்டையன் வராரு, வேலுமணி வராருன்னா இவங்க பேர் மட்டும்தான் வருது. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி முனுசாமி பேரோ, திண்டுக்கல் சீனிவாசன் பேரோ, சிவி சண்முகம் பேரோ, ஜெயக்குமார் பேரோ, தலவாய் சுந்தரம் பேரோ, இவங்க பேரெல்லாம் வரல. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள, இவங்க 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கிறது இல்லாமல் வெளியே வரப்போகிறது இல்லை. ஆனால் ரெண்டாவது, வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அண்டர் கிரவுண்டில் பேசுவார். அவர் பேச்சுவார்த்தையெல்லாம் எல்லாத்திட்டையும் நடத்துவார். ஏன்னா அதை நாங்கள் வந்து தர்மயுத்தத்தில் தர்மயுத்தத்திலேயே பார்த்துட்டோம். அவர் பேசி பேசி இருப்பார். அப்புறம் ஒன்று. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமியும் 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் தாங்க, அதில் எல்லாம் மாற்று கிடையாதுன்னு அவங்க தொலைக்காட்சியில எல்லாம் பேசினார். பேசிக்கிட்டு என்ன சொல்லிட்டாரு, அவரே பொதுச் செயலாளருங்கிற பொதுக்குழுவை கூட்டினார் 10 நாளைக்கு பிறகு. முன்னாடி அவர் செஞ்சாரு, பின்னாடி வேலுமணி செய்வார். நம்ம என்ன விதைச்சோமோ அது பின்னாடி எதிர்பார்ப்பா இருக்கும் சார். இது அதிமுக இப்ப ஒரு கட்டத்துல அவங்க வந்து பொதுச் செயலாளர் இபிஎஸ் இருந்துட்டார். இப்ப ஓபிஎஸ் உடைய நிலைமை என்ன? ஜூன் 4 என்ன மாதிரியான முடிவு வரும்? எப்படி முடிவு வந்தாலும் அடுத்த கட்டம் எப்படி? அதான் நாங்க சொல்றோம்ல, எங்களுடைய வெற்றி வந்து வாழ்வா சாவாங்கிற ஒரு கதை தான். அண்ணன் வந்து களத்துல இறங்கிட்டாரு, யாரையும் பார்க்கல. அதை வந்து நீங்க எது என்ன வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசிக்கிட்டோம். அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தூக்கி எறிஞ்ச உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து சுயேட்சை சின்னமான ரெட்டையில சின்னத்தை தான் தேர்ந்தெடுத்து நின்னார். தான் வளர்த்த கட்சி தான், தான் உருவாக்கின கட்சி தான். உதயசூரியனுக்காக பாடினவர், உடை போட்டு அலங்கரித்து காட்டினவர். அன்பேவால பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்புமாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் அவருடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே இருக்கும், பாட்டுலேயும் சரி. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துக்காக பாடுபட்ட அவரே வந்து திமுகவை எதிர்த்து நின்னார். எதுக்காக? தமிழ்நாட்டு மக்களின் நலனின் கருத்துல தொண்டர்களுக்காகவும் மக்களுக்காகவும் தான் இறங்கி நின்னார். அதே வேலையை தன்னோட 72வது வயசுல துரோகங்களுக்கு கையில் நம்ம விட்டு கொடுத்துட்டோமேங்கிற ஒரு எண்ணத்தினால தொண்டர்களுக்காகவே தான் ஒருத்தனாகவே அந்த பழியை அவரை வந்து தாங்கிக்கிட்டு அவர் இறங்கி நிற்கார் ராமநாதபுரத்தில். இதில் அவர் 100% வெற்றி பெறணும். அதுதான் எங்களுடைய எண்ணம், தொண்டர்களின் எண்ணம். அவர் வெற்றி பெற்று வந்தாச்சுன்னா கண்டிப்பாக கட்சி இணையும். அங்கே வேலுமணியோ தங்கமணியோ இல்லைன்னா செங்கோட்டையனோ சிவி சண்முகமோ அதெல்லாம் 2வது விஷயம். எங்களுக்கு யார் மேலேயும் பகையும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இந்த 10 பேருக்கு பின்னாடி அலையிறதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி கையெழுத்து போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் 4 ஆண்டு காலம் இயக்கம் நடந்துட்டு இருந்து, ஆட்சி நடந்துட்டு இருந்து, ஒரு ஆளை தான் அண்ணன்ட்ட சமாளிக்க வேண்டியிருந்து. இப்போ 10 பேருக்கு காலில் விழுந்துட்டு இருக்காரு. நல்லா புரிஞ்சுருங்க. அது அவர் எடப்பாடி பழனிசாமியை உணரணும். எங்களுக்கு தேவை, இந்த மேடையில் நான் உட்கார்ந்துருந்து பேசுறேன்னா ஒற்றுமை வேணும், கட்சி வாழணும். அது ஒண்ணுதான் எங்களுக்கு. வேற எடப்பாடி பழனிசாமியோ வேலுமணியோ பேசிட்டாங்க. ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவும் இவங்க முடிவா பேசுறாங்க. இவங்க முடிவெல்லாம் நீங்க என்ன சொல்றாங்க, தொலைக்காட்சி ஊடகத்துக்கு எங்களை வச்சுதான் வாழ்க்கைங்கிறாரு இன்னைக்கு எஸ்பி வேலுமணி. எவ்வளவு பெரிய ஒரு அவமான செயலை உருவாக்குறாரு. அதே தொலைக்காட்சியில பேசுறாரு. நல்லா புரிஞ்சிருங்க. அதாவது இதெல்லாம் வந்து அவங்க நாளைக்கு காலத்தை அப்படி புரட்டி போட்டு போயிருவாங்க. அண்ணன் நாளைக்கு போய் உட்கார்ந்து இருந்தா எங்க அண்ணன் வந்து பழைய ஆளு மாதிரிலாம் தள்ள மாட்டாரு. வாங்க வேலுமணி, பழனிசாமியா இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுவாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எங்களை சேர்த்தாதானே தொண்டர்களை சேர்க்க முடியும். எங்களை சேர்க்கலன்னா நீங்க எப்படி நீங்க தொண்டர்களை எழுச்சி அந்த மாதிரி அவங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியும். இந்த தடவை பூத் ஏஜென்ட் பிரச்சனை நிறைய இருக்கு. தொண்டர்கள் எழுச்சி இருக்குது. நான் சொன்னேன் ஆரம்பத்தில் 75% கட்சி வந்து எடப்பாடியார் பின்னாடி போயிடுச்சு. 25% தொண்டர்களும் தலைவர்களும் வந்து எடப்பாடியார் தன்னிச்சையாக சில முடிவு எடுப்பதை விரும்பல. அதனால தான் இந்த தேர்தல் முடிவு வந்து தேர்தல் காலத்தில் இல்ல முடிவு கூட விட்டுருங்க. அதுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. மூத்த நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசிச்சு இபிஎஸ் எடுக்கறாருன்னு அத வந்து தெளிவா சொல்றாரு. எந்த நிர்வாகிகிட்ட ஆலோசனை பண்றது இல்லைங்க. எந்த மூத்த நிர்வாகி வந்து எந்த மூத்த நிர்வாகி வந்து கட்சிக்காரனுக்கு சீட்டு கொடுக்காம ஆற்றல் அரசா ஒரு ஈரோட்ல
அவருக்கும் இங்கே ஒரு சி கிளாஸ் கான்ட்ராக்ட் சேலத்துக்கும் கேண்டிடேட் அவங்க யாருன்னு பேர் தெரியல. திருச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் இது மாதிரி கேண்டிடேட் பேர் தெரியாத கேண்டிடேட் யாருன்னா நிறுத்திருக்காங்களா? இந்த கால எம்ஜிஆர் காலத்துலேருந்து சொல்லுங்கள். தலைவர் வந்து சாமானிய மக்கள் ரிச்சாக்காரனை நிறுத்தினார். அம்மா வந்து மிக மிக தொடர்ந்து சாமானிய ஆளெல்லாம் நிறுத்தினாங்க. அதில் இந்த சைது தோசாமி வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து ரிச்சாக ஓட்டிட்டு இருந்தார். அவங்க பிள்ளைங்களாம் போய் வெட்டி எல்லாத்துமே ஸ்கூலில் விட்டுருந்தார். அவருக்கு சீட்டு கொடுத்தார் புரட்சித்தர். அது மாதிரி மீன்கார கண்ணனுக்கு சைதாப்பேட்டில் சீட்டு கொடுத்தாரு. இது மாதிரி கோடீஸ்வரன் கான்ட்ராக்டருக்கு பொறுக்கி சீட்டு அம்மாவும் கொடுக்கல, தலைவரும் கொடுக்கல. இவர் வந்து எதுக்கு இது மாதிரி பண்ணது எந்த கட்சி தொண்டனாவது ஏற்றுப்பானா? அதிமுக இருக்கிற ஒரே ஒரு பலம் ஒன்றே ஒன்று தாங்க, நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி சாமானிய தொண்டனா சேர்றோம், நாளைக்கு வந்து எடப்பாடி அண்ணன் சொல்கிற மாதிரி முதல்வராக கூட வருவான், என் இடத்துக்கு கூட வருவான்றான். ஆனால் இப்போ எடப்பாடி அண்ணா அது மாதிரி வர முடியாது, பொதுச்செயலாளராக வர முடியாது. 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும். ஒரு பெரிய கேட்டை போட்டாங்க. அம்மாவும் போடல அந்த கேட்டை, புரட்சித் தலைவரும் போடல. அவர் மேலே பயம் இருக்கிறதுனால அவர் மேலே பார்த்து அவர் பயப்படுறதுனால போட்டார்னு வச்சுக்கலாம். அப்படி 10 பேர் முன்மொழி 10 பேர் வழிமொழினா இப்படி இருக்கிற ஒரே ஒரு தகுதியும் ஆற்றலும் உள்ள ஒரே தலைவன் யாருன்னா எஸ்பி வேலுமணி தான். வேறு யார் அதிமுக சிவி சண்முகத்துக்கு கூட 10 பேர் 10 மாவட்டத்தில் முன்மொழிஞ்சு 20 பேர் இல்லை அவர் பின்னாடி. அண்ணன் கேபி முன்சாமி பின்னாடி அவர் பேர் இல்லை, திண்டுக்கல் சீனிவாசன் பின்னாடி இல்லை, நத்த விஸ்வநாதன் பின்னாடி இல்லை. அப்போ இருக்க ஒரே ஒரு எஸ்பி வேலுமணி தான். அவரை பார்த்து ஒரு 5,000 நாங்கள் சொல்கிறோம். அதனால தான் அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னைக்கு வரைக்கும் பட்டுவாடா பண்ணாமல் இழுத்தடிச்சுக்கிறாரு. சரி, சசிகலா அவர்கள் இணைவதற்கான வாய்ப்பு அவங்க இல்லைங்க, அந்த கட்சியிலே இல்லைங்க. அவங்கள பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வேறு ஏதாவது பேசுங்க. அந்த கட்சியிலே இல்லை அவங்க குடும்பம், அவங்க சொந்த பந்தம், அவன் தம்பி திவாகர், அவங்க அக்கா பையன், அவங்களுக்கோசம் வாழ்கிறாங்க. தொண்டனை ஏமாத்துறாங்க அந்த அம்மா. இப்போ அந்த அம்மாவுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கும் கல்வெட்டு வச்ச நானே சொல்கிறேன், பொதுச்செயலாளர் கல்வெட்டு வச்சதும் சம்மந்தமே இல்லை. சரி, இதை நிறைவு கருத்தாகவே எடுத்துக்கிறேன். சுருக்கமாக நிறைவு கருத்து அக்னீஸ்வரன். இல்லை, இவங்களுடைய பார்வை வந்து அதிமுக வந்து ஒற்றை நிலைப்பாட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது நடக்க போகிறது இல்லை. ரெண்டாவது, ஒரு சாக்கு கூட அதுக்கு உள்ளுக்கு ஏதாவது அரிசி சோளம் கம்பு ஏதாவது இருந்தால் தான் சாக்கு கூட நிறைந்து நேராக நிற்கிறது. அதே மாதிரி தான் இங்கே ஒரு கட்சி அப்படின்னா ஒரு தொண்டர்கள் இருக்கணும், பொதுக்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் யாருமே இல்லாத போது சரி நீங்கள் தனி கட்சி ஆரம்பிங்களான்னு கேட்குறாங்க. நான் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன். சரி, நீங்க அதிமுகக்குள்ள போக முடியுமா? அதிமுகக்குள்ள போக முடியாது. அப்ப நீங்க எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னா, இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய தயவில் ராமநாதபுரத்தில் நின்று அதிமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் உங்களை அதிமுக தானே 3 முறை முதலமைச்சராக்கிச்சு. ஏன் இந்த முரண்பாட்டான ஒரு செயல்பாடு? மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க, கட்சி ஏத்துக்கிறாங்க. நிறைவு கருத்து சுருக்கமா அதிமுக தான் முதலமைச்சர் ஆக்கப்பட்டது. அந்த அதிமுக இருந்த தலைமை அப்படி, தலைவர் அப்படி அரவணைச்சு போனார். தன்னை வேண்டான்னு போன எஸ்டிஎஸ் கூட வீடு தேடி கொண்டுட்டு வந்து அரவணைச்சவர். புரட்சி தலைவி அம்மா ஆரம் வீரப்பனை கூட்டிட்டு வந்து அரியணையில் உட்கார வச்சவங்க. ஆனால் இது நான் யாருக்கும் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு சில ஆட்களால் எடப்பாடி பழனிசாமி தன்னை தானே அழிச்சுக்கிட்டா கூட பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் அதிமுக அழிக்கிறாருங்களா? அது எவ்வளோ பெரிய கட்சி? நீங்கள் தானே சொல்கிறீங்க தேன்கூட்டில் கல் எறிஞ்சது தன்னுடைய பதவி சுகத்துக்காக, இதை மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கலுடைய பிரச்சனைக்காக இந்த கட்சி அழைச்சி தொண்டர்ல போகலங்கிறார் சார். நீங்க கல் எறிஞ்சிட்டாங்க, கலைஞ்சு போச்சுங்கிறீங்க. அவங்க ஒரே தலைமையா, ஒற்றை தலைமையா, அவருக்கு கீழே கலையாம அப்படியே அதிமுக இருக்கு. அதுல இருந்த துரோகிகள் பிரிஞ்சு போயிருக்காங்க. அண்ணனோட சொல்றாரு 75 எங்க இருக்கு? ஒத்த தலைமையா இருக்கு நீங்க சொல்ற மாதிரி. அது வெற்றி தலைமையா இருக்கா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு யாருக்கு கொடுத்துச்சு? எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுத்துச்சு. நீங்க போய் வாங்க வேண்டியதானே? வாங்க முடிச்சா? அண்ணா திராவிட தொண்டை உச்சநீதிமன்றம் போவானா? சரி, சாதாரண சொல்றா இந்த எலெக்ஷன்ல இல்ல, இந்த எலெக்ஷன்ல பூத்ல உட்கார்ந்தானா? இல்ல, அந்த தொண்டர்கள் வேண்டான்னு எழுச்சியா வர்றாங்களா? இபிஎஸ்க்கு எதிரா வர்றாங்களா? ஓபிஎஸ்க்கு ஆதரவா வர்றாங்களா? என்ன பண்றாங்க அந்த தொண்டர்கள்? ஒரிசால பிஜேபி காரன் மண்டைய உடைக்கிறான், அங்க ஆளுங்கட்சிக்காரன. ஆனா இங்க இருக்கிற ஏதாவது ஒரு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு திமுக நிர்வாகியை எதிர்த்து எங்கேயாவது கலங்கண்டானா, எங்கேயாவது சண்டை போட்டானா? 11 மணிக்கு பிரியாணி போட்டு வாங்கி வெளில போனா. இது மாதிரி சரித்திரம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற 50 ஆண்டு காலத்துல என்னைக்கு வெறுத்து போயிருக்கான் தொண்டர்கள்.